அதிகாலை நேரம் குயிலினங்கள் கூவும் துளிர்விடும் துளசி வாசம் நதி அலைகள் பெருகும் பிருந்தாவனம் நெருங்கும் நிர்மால்ய அபிஷேகமே புலர்காலை பொழுதில் நிலம் பார்த்த மலர்கள் பூக்கின்ற அழகு தருணம் அந்த மலர் மாலையோடு பக்தர்கள் நிற்கின்ற மனமு வந்து எழுந்தருள்வாய் குருராஜா மனமு வந்து எழுந்தருள்வாய் மனமு வந்து எழுந்தருள்வாய் தேவலோக விருட்சம் பாரிஜாத புஷ்பம் தானாக விழும் நேரமே ஆவலுடன் பெண்டு சேகரம் செய்து அழகாக கோர்த்து வந்து தலைவாசல் கடந்து நடைவாசல் முன்பு தரிசனம் செய்ய உள்ளார் வலி வீசினாலும் கிடைக்காத பொக்கிஷமே மனமு வந்து எழுந்தருள்வார் குருராஜா மனமு வந்து எழுந்தருள்வாய் மனமு வந்து எழுந்தருள்வாய் நுணலதற்கு பதில் கொடுக்கும் சில்லென்ற தென்றல் வீசும் பல்லாண்டு பாடுகின்ற பாகவதர் கூட்டங்கள் பக்தியுடன் சரண கோஷம் நல்லோரை காத்திடவும் தீயோரை திருத்திடவும் நானிலத்தில் அவதரித்த பல்லோர்க்கும் அருளிடவே கிருஷ்ணனை பூஜிக்க மனமு வந்து எழுந்தருள்வாய் குருராஜா மனமு வந்து எழுந்தருள்வாய் மனமு வந்து எழுந்தருள்வாய் மணக்கும் தவனம் கமகமக்கும் சந்தனம் அத்தரகில் ஜவ்வாதுமே பள பளக்கும் வஸ்திரம் ஜொலி ஜொலிக்கும் ஆபரணம் பாதுகையின் வெள்ளி ஜுவாலை தகதகக்கும் தங்கம் மினுமினுக்கும் ரத்னம் தேரிலே கோபுரத்திலே பதை பதைக்கும் பக்தர்கள் பரவசமாய் உனை காண மனமு வந்து எழுந்தருள்வாய் குருராஜா மனமு வந்து எழுந்தருள்வாய் மனமு வந்து எழுந்தருள்வாய்
ஹரி முதலான சகல தெய்வங்களுக்கும் தினம்தோறும் சுப்பிரபாதம். குருராஜனே உனக்கு ஏன் சுப்பிரபாதம், நீ உறங்கினால்தானே. காலையது மாலையது இரவேது பகலேது எப்போதும் பக்தர்க்காக வேளை நல்ல வேளை வர தியானிக்கும் குருராஜா. விழியாது தவம் புரிகின்றாய், விழியாது தவம் புரிகின்றாய், விழியாது தவம் புரிகின்றாய். गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा. श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा. श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा. श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा. லக்ஷ்மி நரசிம்மர், ஆஞ்சநேயர், தன்வந்திரி, அப்புறம் ராயர் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேரும் கீழே நாங்கள் வேலை செய்யணும். இங்கே டிவோஷன் ஒன்று தான் இங்கே பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. பாக்கி எல்லாம் தானாக நடக்கிறது. இன்றைக்கி 13 வருஷம் திரும்பி பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களால் முடியுமா, நடக்குமா, எப்படி நடக்குதுன்னா நீ போயிட்டு நான் பார்த்துக்கிறேங்கிற சொல்கிற மாதிரி எங்களை முன்னெடுத்து கொண்டுகிட்ருக்காரு. இந்த பாக்கியத்தில் இது புதியோகம் இன்றைக்கி, அதுவும் இன்றைக்கி இவங்க பட்டாபிஷேக நாள் இன்றைக்கி நீங்கள் இது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கிறது எங்களுக்கு பெரிய, எங்களுக்கு பாக்கியம், உங்களுக்கும் பாக்கியம். அது சொல்லி ஆகணும். இதை எப்படி ரெக்கார்டும் ஆகிறதுனால எல்லோரும் பார்க்கவும் போகிறாங்கிறதுனால இதை நான் சொல்லி ஆகணும். ரெண்டாவது, இவ்வளோ ட்ரஸ்டியும் ஒவ்வொருத்தரும் அவங்களால சக்திக்கு ஏற்ப என்ன செய்யணுமோ இந்த முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நல்ல உடம்பு
இருக்கக்கூடிய 10-12 யதிகள், மாதவ தீர்த்தர், அஷோப தீர்த்தர், இது பத்மநாப தீர்த்தர், நரஹரி தீர்த்தர் மற்றும் ஜெயதீர்த்தர், பின்னர் அதற்கு பின்னர் வியாசராஜ தீர்த்தர், வாதிராஜர், ரகோத்தம தீர்த்தர் முதலான மற்றும் ராகவேந்திர தீர்த்தர் இப்போ ஏனைய யதிகளையும் மற்றும் தாச வரேண்யர்களான புரந்தரதாசர், கோபாலதாசர், ஜெகநாதாசர், விஜயதாசர் போன்ற தாசர்களும் அவர்களுடைய கிட்டத்தட்ட 17 ஆண்டுக்கு 17 ஆராதனைகள் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்று சொன்னால் மிகையாகாது. இவை அனைத்திற்கும் உறுதுணையாக இருக்கின்ற குரோம்பேட், சித்லப்பாக்கம், தாம்பரம் மற்றும் நெமிலிச்சேரி, அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுடைய அனைவருடைய நிதியுதவி மற்றும் பொருளுதவியால் இது இனிதாக நிறைவேறி வருகிறது. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும், சொல்வது இனிக்கும், குருபாத திருவடி அடிபணிந்தார். தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும், மாசற்ற மதி போல முகமலர வேண்டும், பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும், பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும், சொல்வது இனிக்கும், குருபாத திருவடி அடிபணிந்தார். ஒருமுறை உன்னிடம் கேட்டாலே போதும், தலைமுறை தலைமுறை காத்திடுவார். திருமுகம் ஒரு முறை பார்த்தாலே போதும், தினம் 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 பரவசமே. உமை போன்ற ஒரு குரு ஸ்ரீராகவேந்திரா, உமை போன்ற ஒரு குரு ஸ்ரீராகவேந்திரா, எவருளர் எவருளர் எவரும் இல்லை, எவருளர் எவருளர் எவரும் இல்லை. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும், சொல்வது இனிக்கும், குருபாத திருவடி அடிபணிந்தார். ஒரு முறை நின்னாமம் உரைத்தாலே போதுமே, பலமுறை பலமுறை பலன் வருமே. ஒரு முறை நின்தலம் பதித்தாலே போதுமே, பலதலம் பலதலம் தரிசனமே. உமை போன்ற ஜகத்குரு ஸ்ரீராகவேந்திரா, உமை போன்ற ஜகத்குரு ஸ்ரீராகவேந்திரா, யாருளர் யாருளர் யாரும் இல்லை, யாருளர் யாருளர் யாரும் இல்லை. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும்,
சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா எல்லா மடாதீசர்களும் வந்திருக்காங்க. உத்தராதி மடாதீசர், முழுவாகல் மடாதீசர், எல்லா மடாதீசர்களும் வந்து இங்கே வந்து விஜயம் செய்து தீபாராதனை பண்ணியிருக்கா. பெரிய விசேஷம். அதேமாதிரி அனைத்தும் இந்த குரம்பேட் மடத்தில் எல்லா எதிகளுடைய ஆராதனை, எல்லா தாசருடைய ஆராதனைகளையும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த ட்ரஸ்டிகள். நாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கடைசியாக இந்த பிருந்தாவனம் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டு 13வது ஆண்டை நோக்கி செல்லிக் கொண்டிருக்கிறது. பிரதிஷ்டாபன ஆன நாளிலிருந்து இது இன்றைக்கு வரைக்கும் அன்னதானம், அஸ்தோதகம் அன்னதானம் இடைவிடாமல் நடந்திருக்கு. யார் வந்தாலும் சரி, கடைசியாக அஸ்தோதகம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் வந்தால் கூட இந்த பிருந்தாவனம் விசேஷமாக அவங்களுக்கும் வந்து அந்த தீர்த்த பிரசாதம் என்று சொல்லுகிற விசேஷமாக அந்த சேவையை இந்த மடம் செஞ்சு கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு, இன்னும் இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் பட்டாபிஷேக தினத்தை முன்னிட்டு ராகவேந்திர சுவாமிகளுக்கு விசேஷமாக நிர்மால அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பட்டாபிஷேக மகோத்சவம், விசேஷமான அலங்காரங்கள், அங்கே விசேஷமாக ஹோமங்கள், 3 ஹோமங்கள் நடந்தது என்று கூறிக்கொண்டு, விசேஷமாக ராகவேந்திர சுவாமிகளுக்கு கனகாபிஷேகம், பல்லக்க சேவை, ரத சேவை மற்றும் விசேஷமாக நைவேத்தியம், தீபாராதனை நடந்து எல்லோருக்கும் இந்த 402வது பட்டாபிஷேக நன்னாளில் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சேவா பக்தர்களுக்கும், ஆலய ட்ரஸ்டிகளுக்கும், சேவா பக்தர்களுக்கும் ராகவேந்திரத்து ஒரு அந்தர்கத பாரதீர்மண முக்கிய பிராணா அந்தர்கத பால்குட மாசத்தினுடைய பத்மா கோவிந்த சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம், ஆசீர்வாதம், தன்வந்திர சுவாமியுடைய ஆரோக்கிய சித்தரஸ்து என்று கூறிக்கொண்டு, இந்த எனக்கு பாக்கியம் அளித்த இந்த புதியுகம் டிவிக்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம். லக்ஷ்மி நரசிம்மராய் காட்சி தரும் ஆராதனை, லக்ஷ்மி நரசிம்மராய் காட்சி தரும் ஆராதனை. வருடந்தோறும் வருடந்தோறும் ஆராதனை, மனம் வருடுகின்ற வருடுகின்ற ஆராதனை, ராயர் ஆராதனை. அருள்கின்ற போதும், உள்ளிருந்து குருராஜர் அருள்கின்ற போதும், ஆராதனை தினங்களிலே மேல் வந்து அமர்வார். மனதினிலே நாம் நினைக்கும் கோரிக்கை அனைத்தும் வரமாக அருளிடுவார். கற்பக தருவாய் காமதேனுவும் நீ, கருணை கடலும் நீ, காமதேனுவும் நீ, கருணை கடலும் நீ என அலைக்கடல் போலே உன்னை சூழும் நன்னாளே, என அலைக்கடல் போலே உன்னை சூழும் நன்னாளே. வருடந்தோறும் வருடந்தோறும் ஆராதனை, மனம் வருடுகின்ற வருடுகின்ற ஆராதனை, ராயர் ஆராதனை.
நதிக்கரை ஓரம், மாஞ்சால துங்கபத்ரா நதிக்கரை ஓரம், கிருஷ்ணபக்ஷம் த்விதியை ஸ்ராவண மாசம். 1671 இந்து எனகை பாடினார் எங்கள் ராயரே. ஜீவனோட குருராஜர் பிருந்தாவனத்திலே, ஜீவனோட குருராஜர் பிருந்தாவனத்திலே பிரவேசம் செய்த அந்த திவ்ய திருநாள் இதுவே, பிரவேசம் செய்த அந்த திவ்ய திருநாள் இதுவே. வருடம் தோறும் ஆராதனை, மனம் வருடுகின்ற ஆராதனை, ராயர் ஆராதனை. கோவிட் பீரியடில் வந்து ஆச்சா உடம்பு சரியாக போயிடுது. என்னை பூஜை பண்ணுன்னு சொன்னாங்க. பூஜை பண்ணும்போது கையில் பெரிய கட்டி ஒன்று இருந்தது, இவ்வளோ பெரிய கொழுப்பு கட்டி இருந்தது, எல்லாருமே தெரியும். பூஜை பண்ணி 3ஆவது நாள் இந்த கட்டி உடஞ்சி போச்சு. எல்லோரும் இன்றைக்கி சேலை வச்சு நான் சொல்லுவார் மிராக்கல் அப்படின்வார். இது பெரிய மிராக்கல். ஃப்ரம் பர்த்டே இருந்த பெரிய கட்டி தானாக உடஞ்சி அப்படிங்கிறது இது பெரிய சாட்சி. இவருக்கு இருக்குது சாட்சியாக யோசிச்சாங்கிற மாதிரி பிருந்தாவனத்தில் ஆயர் இன்னும் இருக்காருங்கிறது என்னுடைய நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை.